ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எள் பூரண கொழுக்கட்டை. அதை எப்படி செய்யலாம், என்னென்ன பொருட்கள் தேவைன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். எள் பூரண கொழுக்கட்டை செய்கிறது ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பூவரச இலையில் எங்கள் அம்மா இந்த கொழுக்கட்டையை செஞ்சு சாப்பிட கொடுப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு கப்பு எள்ளு எடுத்து நல்லா கழுவி காய வச்சுட்டேன். அதை வெறும் வானலில் நல்லா பொரிய விட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதை ஆற வச்சுக்கலாம். அகலமான ஒரு பாத்திரத்தில் தண்ணி, உப்பு, எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அரிசி மாவை நல்லா பிசைஞ்சிக்கங்க, கட்டி இல்லாமல். பிசைஞ்சி வச்ச மாவை ஒரு பக்கம் மூடி வச்சுருங்க. இந்த மாவை மறுபடியும் நம்ம வாட்டி எடுக்கணும். எள்ளு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். நல்லா பவுடர் பண்ணிக்கங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். கொரப்பாக தான் இருக்கும், பரவாயில்ல. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நான் 2 தேங்காய் எடுத்திருக்கேன். அதை சில்லாக கட் பண்ணிவிட்டு பூ மாதிரி மிக்ஸி ஜார்லேயே அப்படியே பொடி பண்ணிக்கிட்டேன். இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணியில் அப்படியே கரைச்சிக்க போகிறோம். வெல்லம் கரையும் போதே இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெல்லம் கரையட்டும். இதை ஒரு வானலில் ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அளவுலாம் இல்லை. நம்ம குடும்பத்தில் எத்தனை பேருக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுக்க வேண்டியது தான். வடிகட்டின வெல்லம் நல்லா பொங்கி வந்ததும் துருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேங்காய் பூ வெள்ளை கரைசலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி அப்படியே தண்ணியெலாம் அப்படியே கட்டியாகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற எள்ளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். எள்ளை சேர்த்துட்டு நல்லா கிளற அது அப்படியே சுருண்டு வரும், தண்ணியெல்லாம் வற்றிட்டு. இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம பிசைஞ்சி வச்சுருக்கிற மாவை கொஞ்சமாக வானலில் தண்ணி ஊற்றி அதை வாட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி செய்கிறதால கொழுக்கட்டை ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும். மாவை வாட்டிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்மளுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு உருட்டினா இந்த மாதிரி வரும். நம்ம இந்த மாதிரி அப்படியே குவளை மாதிரி, அதாவது கிண்ண மாதிரி கையாலேயே அப்படியே சுழட்ட அழகாக வரும். இந்த மாதிரி மறு கையில் வச்சுட்டு ஒரு உருண்டை பூரணத்தை எடுத்து நடுவில் வச்சுட்டு நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு கொழுக்கட்டை செஞ்சுக்கோங்க. நான் மீஷோவில் ஒரு கொழுக்கட்டை அச்சு வாங்கினேன். அது எனக்கு ஒர்க் ஆகுது, எனக்கு ஈஸியாக முடியுமேன்ட்டு நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். கையாலேயே ரோல் பண்ணிவிட்டு பூ மாதிரி இருக்கிற கொழுக்கட்டை அச்சில் அப்படியே வைக்க போகிறோம். வச்சுட்டு அதை அப்படியே மேலே தூக்குனா அப்படியே தாமரை மொட்டு மாதிரி அப்படியே மூடிக்கும். அதை ரொம்ப அழுத்தம் கொடுக்க ஒரு ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த ஷேப்புக்கு அழகாகவே இருக்கும், பூ மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மட்டும் இல்லை, நம்ம துணி, வாழை இந்த மாதிரி அப்படியே அப்பளம் மாதிரி தட்டி நடுவில் ஒரு பக்கம் தீனி வச்சு அப்படியே அந்த துணியையோ வாழை இலையையோ 2ஆக மடிக்கும்போது ஒரு ஷேப் கிடைக்கும். அதை அழுத்தம் கொடுத்துட்டு நம்மளுக்கு சமோசா கட்டர் இல்லை கத்தி இல்லை கை அதெல்லாம் அழுத்தம் கொடுத்துட்டு நம்மளுக்கு எந்த டிசைன் தேவையோ அந்த டிசைன் படி நம்ம செஞ்சுக்க வேண்டியது தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் பூவரசம் இலை இருக்கும். அந்த இலையை எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு அந்த இலை முழுசும் அரிசி மாவை நல்லா தட்டிட்டு நடுவில் இந்த பூரணத்தை வச்சு அப்படியே மடக்குனா அது ஒரு ஷேப் கிடைக்கும். எல்லா மாவையும் கொழுக்கட்டை செஞ்சு முடித்ததும் ஆவியில் 20 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. சூப்பராக இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.